சரி. இப்ப அறையில நம்ம கொஞ்சம் மட்டும் பார்த்தோம்ல. அத போட்டு பார்த்துருவோம். சரியா? ஒரு ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துக்கிறேன். ஆன்லைன் சி கம்பைலர். ஓகே. அப்ப பார்த்தத போட்டு பார்த்துருவோமா? சரி. ஹாஷ் இன்க்ளூட் stdio.h int main இதுல எழுதிறேன். இப்ப நான் என்ன போட்டு பார்த்தேன்? int ஏன்னு எழுதுனா அது ஒரு வேரியபிள். இதுக்கு ஒரு சைஸ் 3ன்னு குடுத்தோம்னா 3 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம்னு அர்த்தம். அந்த 3 எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். 3ன்னா நல்லா பார்த்துக்கோ. இங்க பாரு. 0 a of 0, a of 1, a of 2. டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ்? 3 எலிமெண்ட்ஸ். 0 to 2 எத்தனை எலிமெண்ட்? 3 எலிமெண்ட். a of 0 ஒரு எலிமெண்ட், a of 1 ஒரு எலிமெண்ட், a of 2 ஒரு எலிமெண்ட். ஸோ இந்த 3 தான் ஸ்டோர் பண்ண போறோம்னா நம்ம a of 3னே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்? ஒரு scanf எழுதணும். scanf கொட்டேஷனுக்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஆம்பர்சன் a of iன்னு எழுதி இந்த ஐயோட வேல்யூ தான் எதுலேருந்து சொன்னேன்? a of 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப for I is equal to 0, 0, 1, 2. a of 0, a of 1, a of 2. 3 எலிமெண்ட் வந்து I less than or equal to 2, I plus plus. இதை நீ less than or equal to 2னும் போடலாம். அல்லது இந்த இடத்தை எப்படி போட்டுக்கலாம்னா less than 3, less than or equal to not 2, 2க்கு ஈக்குவலா இருக்கும். இதே இது வெறும் less than மட்டும் போட போறேன்னா 3னும் போடலாம். இப்ப பாரு இந்த 0வும் 3 விட சின்னதா இருக்கு. 1ம் 3 விட சின்னதா இருக்கு. 2வும் எப்ப எழுதியிருக்கு? 3 விட சின்னதா இருக்கு. ஸோ இப்படியும் போட்டுக்கொள்ளலாம். I less than or equal to 2. ஸோ இந்த இடத்துல 2 போட போறேன்னா ஈக்குவல் போடணும். 3 போட போறேன்னா 2 எப்படி இருக்கு? லெஸ்ஸரா இருக்கு. 3 விட லெஸ்ஸரா இருக்குன்னா less than மட்டும் போட்டா போதும். 2 போட போறேன்னா 2 ஈக்குவல் தானே. ஐயோட வேல்யூ 2 வரும்போது ஈக்குவல். அதனால less than or equal to. இந்த ரெண்டும் லெஸ். 0, 1ம் லெஸ்ஸா இருக்கு. 2 ஈக்குவலா இருக்கு. இதுல 0, 1, 2 மூணுமே 3 விட லெஸ். இதுக்கு அடுத்த வேல்யூவை பார்த்து போட்டுற வேண்டியது. சரியா? சரி. இப்ப இப்படி எழுதியிருக்கோம். இப்படி எழுதியிருக்கோமா? இதை வேணா ஃபார் லூப்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எப்பயுமே ஸ்கேன்ஆஃப்க்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுக்க சொல்வேன்ல. இப்ப இந்த ஃபார் லூப்க்குள்ள தான் இந்த ஸ்கேன்ஆஃப் இருக்கு. அப்ப காமனா ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டுருவோம். ஒரே பிரிண்ட் ஆஃப். லூப்க்குள்ள போட்டேன்னா லூப்க்குள்ள இருக்கிறது ரிப்பீட் ஆகும். அந்த பிரிண்ட் ஆஃபும் ரிப்பீட் ஆயிரும். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்ல என்டர் அரே எலமெண்ட்ஸ். அரே எலமெண்ட்ஸ் எத்தனை? இதுல 3 எலமெண்ட்ஸ் தானே. இப்ப 3 அரே எலமெண்ட்ஸ் கொடுத்துருவோமா? சரி. இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். என்ன தப்பான? அந்த printfல ஒரு செமிகோலன் மிஸ்ஸிங். இப்ப என்னாச்சு? I undeclared. டர்போசில undefinedன்னு வரும். இதை டிக்ளேர் பண்ணல. அப்ப int I. இந்த int இங்க இருக்கு. ஸோ கமா போட்டு I போட்டா int I ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். int a of 3 டிக்ளேர் பண்ணிருக்கோம். 3 அரே எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவா? 7. அடுத்த எலிமெண்ட் 3. அடுத்த எலிமெண்ட் 10. 3 எலிமெண்ட் என்டர் பண்ணிட்டீங்க. இப்ப இதை டிஸ்பிளே பண்ணணும்னாலும் இந்த ஸ்கேன்ஆஃப்க்கு பதிலா printf a of 0, printf a of 1, printf a of 2. அப்ப 3 தடவை printf எழுதணும். அப்ப ஃபார் லூப்பை திருப்பி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஒரு அரே யூஸ் பண்றதுனாலே ஒரு ஃபார் லூப் கண்டிப்பா எழுதணும். ஒரு அரே யூஸ் பண்றேன்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு ஃபார் லூப் இருக்கும். இதுக்கு பதிலா printf போட்டுறவா? printf %d ஆம்பர்சன் வரணும். printfல கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும்னா இதுல ஒரு ஸ்பேஸ் விட்டுரும். ரைட்டா? அரே எலமெண்ட். அரே எலமெண்ட்னு இதுல மெசேஜ் போடனாலும் போடு. அல்லது ஃபார் லூப்புக்கு வெளியே போட்டா மொத்தமா ஒரே மெசேஜ் வரும். ஈக்குவல் டு சும்மா தான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு. இப்ப ரன் பண்ணுவோம். இப்ப 3 எலிமெண்ட் என்ன கொடுத்தேன்? 7, 3, 10ன்னு கொடுத்தேன். அந்த வந்துட்டா a of 0ல இருக்கிற 7 ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது 7 டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்புறம் ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது 3 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஐயோட வேல்யூ போய் 2ன்னு ஆகும்போது a of 2. a of 2ல என்ன இருக்கு?
10 இருக்கும். இது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சரியா? இப்ப இது எல்லாத்துக்கும் சம் கண்டுபிடிக்கணும். இது அரே எலிமெண்ட்ஸ டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது. சம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? கண்ண மூடிட்டு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா அரே எலிமெண்ட்ஸ்லயும் நீ ஒரு வேலைய பண்ண போறேனாலே, கண்ண மூடிட்டு என்ன செஞ்சிரு? ஒரு ஃபார் லூப் எழுதிடு. ரைட்டா? ஃபார் லூப் எழுதிட்டு, சம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ரிப்பீட்டடா ஆட் பண்ணணும். திருப்பி திருப்பி ஆட் பண்ணணும்னாலே, சம் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுட்டு ஃபார் லூப் எழுதி சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் அன்னைக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுல ஆரம்பிக்கும்? 1 2 3 அதெல்லாத்தையும் ஐல வச்சு ஐய ஆட் பண்ணோம். இப்ப பாரு, இப்ப எதை ஆட் பண்ண போறோம்னா இந்த எலமெண்ட் ஆட் பண்ண போறோம். இந்த 7 ஆட் பண்ணோம். இந்த 7 எதுல இருக்கு? a of 0. அடுத்த ஃபார் லூப் வரும்போது இந்த 3 எதுல இருக்கு? a of 1. அடுத்த லூப் வேரி ஆகும்போது அடுத்து இந்த எலிமெண்ட் எதுல இருக்கு? a of 2. இது a of 0, a of 1, இது a of 2. இப்ப பாரு, இந்த இடத்தை தான் நீ மாத்திக்கிட்டே இருக்கு. 0 1 2ன்னு மாத்தினியா? அப்ப இதுக்கு பதிலா இந்த 0 1 2லாம் எதுல இருக்கு? ஐல இருக்கு. அப்ப ஐன்னு போட்டு. சரியா? இப்ப இதுல இதை கால்குலேட் பண்ணி முடிச்சுட்ட. வெளியில வந்து printf sum is equal to percentage d, sumல தானே ரிசல்ட் வச்சிருக்க. இந்த இடத்துல sum is equal to போட்டாலும் ஓகே தான். addition is equal to மெசேஜ் ஏதோ ஒன்று போடுறேன். ரன் பண்ணவா? 3 வேல்யூஸ் கொடுப்போமா? என்னாச்சு? printf t விட்டுட்டேன் பாருங்க. printf 3 எலிமெண்ட் ஏதாவது கொடுப்போமா? 90, அடுத்து 45, அடுத்து 32. இதான் வந்திருக்கா 3 எலிமெண்ட். இந்த printfக்கு 3 அரே எலிமெண்ட்ஸும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இந்த 3ஐயும் கூட்டிருக்கு. 90 plus 45 plus 32 எத்தனைன்னு பாரு? 167. இப்ப இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது? சம் டிவைடட் பை இதுல 3 எலிமெண்ட் தானே வச்சிருந்த, அப்ப டிவைடட் பை 3 போடுவோமா? ஆவரேஜ் டிஸ்ப்ளே பண்ணுவோம். printf ஆவரேஜ் வந்து இந்த டிவிஷன் வந்தாலே ஃப்ளோட்னு போட்டுக்கோ. டிவிஷன் வந்தாலே என்ன போட்டுக்கோ? ஃப்ளோட் ஆவரேஜ் டிக்ளேர் பண்ணும்போது. ஃப்ளோட்டுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்னது? பெர்சன்டேஜ் f. ரைட்டா? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மெசேஜ் போட்டுருவோமா? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கமா abg. இங்க பாரு, இதெல்லாம் கண்டினியூஸா இருக்கா? ஏன் இப்படி கண்டினியூஸா இருக்கு? இதுல ஒரு ஸ்லாஷ் n போட்டா அப்படி வராது. ஸ்லாஷ் n போட்டா அடுத்த லைன் பேர். எப்பயுமே என்ன பண்ணிடு? ஒரு ஸ்லாஷ் n போட்டேன்னா நியூ லைன், நெக்ஸ்ட் லைனுக்கு போயிரு அப்படின்னு printfல எல்லாம் ரன் பண்ணுவோமா? என்னாச்சு? இதுல ஒரு செமிகோலன் மிஸ்ஸிங். ரன் பண்ணுவோமா? சரி, 3 எலிமெண்ட். சின்ன எலிமெண்டா கொடுக்கவா? 5 6 7. இந்த 3 ஆட் பண்ணா 5 plus 6 11, 11 plus 7 18. 18 divided by 3 6 தான். கரெக்டா ஒரு ஃபுல் நம்பர் வர மாதிரி கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்காம கொடுப்போமா? 5 ஃபுல் நம்பரா வரக்கூடாது. டிவைடட் பை 3னா என்ன கொடுக்கலாம்? 12 3 இப்படி கொடுப்போமா? இதை 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 20. 20 divided by 3 என்ன எதிர்பார்ப்ப நீ? 20 divided by 3 என்ன? 6 பாயிண்ட்க்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ வரணும்ல. 6.20னா என்ன வரும்? 3ஆல டிவைட் பண்ணும்போது 6 பாயிண்ட். அடுத்து இந்த நம்பர் வரணும்ல டிவைட் பண்ணும்போது. வரல. ஏன் வரல? ஏன் வரலன்னா இந்த சம்மும் இன்டீஜர் 3யும் இன்டீஜர். அப்ப இன்டீஜர் வேல்யூ தான் ரிசல்ட். அதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து ஆவரேஜ்ல ஃப்ளோட்டா ஸ்டோர் பண்ணுது. அப்ப இதோட ரிசல்ட் இன்டீஜரா தான் இருக்கு, ஃப்ளோட்டா இல்ல. அப்ப இதுல எதையாவது ஒண்ணு ஃப்ளோட்டா மாத்து. 0.0. இப்ப பாப்போமா? 5 12 3 கொடுப்போம். 5 12 6.666 வந்துட்டா ஃப்ளோட்ல வந்திருக்கு. இப்படி கொடுக்கலாம். அல்லது என்ன சொன்னேனா?
இன்னொரு மாதிரி குடுக்கலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எந்த டேட்டா டைப்பா நீ மாத்தணும்னு நினைக்கிறியோ, அத பிராக்கெட்குள்ள என்ன செய்யலாம்? ஃப்ளோட். ஏதாவது ஒண்ணு ஃப்ளோட்டா இருந்தாலும் ஹையர் டைப் காஸ்டிங் பார்த்தேல்ல? லோயர் டேட்டா டைப் கன்வெர்ட்டட் இன்டு ஹையர் டேட்டா டைப். இப்ப ரன் பண்ணுவோமா? 5, 12, 3 அதே குடுக்குறேன். எஸ். வந்துட்டா? ஓகே ஃபைன். இதோடயே இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். பட் என்ன பண்ணலாம்னா, இந்த அரேயோட சைஸ நான் மாத்துறேன். இதோட சைஸ 10 அப்படின்னு போட்டுட்டு, நான் 3 மட்டும் யூஸ் பண்ணலாமான்னா, யூஸ் பண்ணலாம். 5, 16, 78 பண்ணிக்கலாம். இங்க எல்லாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இப்படி போடுறதுக்கு பதிலா, இப்ப 10 வரைக்கும் இத போட்டிருக்கேன்ல, இப்ப 10க்குள்ள 5 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். 7 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். 8 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.